இன்றைக்கி வந்திருக்கிற ரீடிங் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரீடிங். ஸோ இந்த ரீடிங்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லி டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸோடு நம்ம வரப்போகிறோம். உங்களுக்கும் அது தெரிய போகுது. ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கேஷுவலாக வந்துட்டு இந்த ரீடிங்கை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ரீடிங் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நோ இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் எஸ்ஸாக மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து அது எனக்கு கிடைக்காது, நான் போட்ட முயற்சிகள், நான் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்ற கேள்விகளுக்கான ஒரு ஆன்சர், ஒரு க்ளூ, அதுதான் இன்றைக்கி இந்த ரீடிங்கில் உங்களுக்கு நிறைய இடங்களில் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ரொம்ப வந்துட்டு குழப்பங்கள் அதிகம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் எந்த கேள்விகள் எடுத்தாலும் சரி, அது வந்து ஒரு பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் சம்மந்தப்பட்ட விஷயமோ, எந்த கேள்விகள் எடுத்தாலும் அதில் ஒரு தெளிவான ஆன்சர் வந்ததே கிடையாது. நோன்னு வரும், இல்லை இது வேண்டாம் அப்படின்னு வரும். சரி அது வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கிற டைமில் மறுபடியும் வேறு மாதிரியான ஒரு பதில் வரும். ஸோ ஒரு குழப்பங்களோடையே வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட லைஃப்பில் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த விஷயங்கள் எடுத்தாலும், புதுசாக கொண்டு வந்தாலுமே சரியே, இந்த மாதிரி தான் ஒரு பேலன்ஸாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஆன்சர், இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு இதுதான் ஆன்சருங்கிறது கிடைச்சது கிடையாது. அதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு பொறுமை இல்லாத ஒரு விஷயந்தான். பழகிக்கிட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரொம்ப அதிகமாக பழகிட்டீங்க. இந்த வாழ்க்கை ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப வருஷங்களாக ஒரே மாதிரியே வாழ்ந்துட்டுருக்கலாம் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு புது வாழ்க்கைக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒன்று வருதுன்னா, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுதுன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சௌகரியமாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எப்பயுமே லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறனால உங்களால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க, ஒரு விஷயம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்க, அது எடுக்கிறப்பவே வந்து நீங்களே வந்து ஓரளவுக்கு மைண்டில் யோசிச்சிருவீங்க, சரி நம்ம பண்ணுறதை பண்ணுவோம், அது எப்பயும் போல் நமக்கு லேட்டாக தான் வரப்போகுது, எப்பயும் போல் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆள் மனசில் போய் உட்கார்ந்துருச்சு. ஏன் ஒரு நோன்னு சொன்ன இடத்துல ஒரு எஸ்ஸுங்கிறது வராதா? ஓகே, கேட்ட டைமில் ஆன்சர் வரலை, ஆனால் கொஞ்சம் தள்ளி வராதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகவே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த குழப்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காரணமாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கீங்களா அப்படின்னா எஸ், ஒரு சில பேர் வந்திருக்கீங்க. பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கை, உங்களை சுற்றி புதுசான விஷயங்கள் இருக்கும், பழக்க வழக்கங்கள் புதுசாக இருக்கும், ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் மேற்கொண்டு புதுசாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பென்னில் இருந்து, ஒரு பேனாவில் இருந்து, இப்போ நீங்கள் ஒரு டைரி எழுதுகிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேனாவில் இருந்து அந்த டைரி வரைக்குமே வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டைலில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்டைலே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் புது வாய்ப்புகள் புது விஷயங்களை நோக்கி போனாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளற அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு பக்குவம் மாறலை. ஓகேங்களா? ஆனால் இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு விஷயம் அதை தான் சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குதுங்கிறதா இது. உங்களுக்கான டைமிங் மாறுது. இது வரைக்கும் எனக்கு நேரம் கிடைக்கல, என் லைஃப் அப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள், உங்களுக்கான அழகான ஒரு நேரம் வருது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் செட்பேக்காக நிற்கிது, பின்தங்கி நிற்கிது, எல்லாமே ரிஜெக்ஷனில் போகுது. எல்லாமே, அதாவது ஒரு வேலை விஷயமோ எல்லாமே நான் எஃபர்ட்ஸ் போட்டுட்டேங்க, இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே வருது.
அதே மாதிரி வந்துட்டு ஒரு 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 பர்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் மனசு விட்டு பேச வர டைமில் அவங்க கேட்க ரெடியாக கிடையாது. அவங்க பேச வராங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைம் பிஸி, இல்லை நீங்கள் வேறு ஏதோ வெளியூரில் இருக்கிறது அப்படின்றபடி போகுது. ஸோ இது எல்லாமே வந்து இன்னொரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. அதான் சொல்கிறல, உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ரோடு இருக்கா, நேர் பாதை இருக்குதான்னா கிடையாது. சுற்றி முற்றி கடைசியில் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுவீங்க. அப்படி தான் போகுது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அப்படியே இருந்த வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குமா அப்படின்னா இருக்காது. மாற்றங்கள் கண்டிப்பாக வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு மக்கள் வந்து உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்க உதவி செய்வாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உதவி செய்வாங்க, ஃபேமிலி உதவி செய்வாங்க. எதிர்பார்ப்புகள் மனசில் வச்சுருக்கீங்க, நான் பண்ண அவங்களுக்கு உதவி, பதிலுக்கு எனக்கு அவங்க பண்ணி தானே ஆகணும், அதுதானே முறை. இந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுடுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நேர் பாதையில் போகணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள பிடிச்சிங்க, அவங்கள எதிர்பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க. அவங்கள இவ்வளோ நாளாக பிடிச்சதுனால தான் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க லைஃப்பில், இன்னும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போய் உங்களோட டெஸ்டினியில் உங்களோட ஒரு இடத்துல வந்து நீங்கள் இன்னும் இறங்கவே இல்லை. ஓகேங்களா? உங்களை சுத்தலில் விட்டுட்டு இருக்கிறதுக்கும் அது ரீசன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு எனர்ஜியே போயிடுச்சிங்க, இதுக்கு மேலே மனசில் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களுக்காக தான் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு ஆனால் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட விஷஸை நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா மறைமுகமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் நோன்னு சொன்ன இடத்துல எஸ்ஸாக சைலண்ட்டாக மாறுது. ஓகேங்களா? அதாவது இப்போது எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரிஜெக்ஷனுங்கிறது நோவாக பார்க்குறீங்க. நான் ஒரு வேலை விஷயமாக நான் போட்டேன், அது எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரு பணம் ஒரு இடத்துல நான் எதிர்பார்த்தேன், அது எனக்கு வரலை. ஸோ அந்த இடம் வந்து நீங்கள் நோவாக பார்க்குறீங்க. ஆனால் அதில் மறைமுகமான ஒரு பிளஸ்ஸிங், ஒரு பாதுகாப்பு அப்படின்றது இருக்குது. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு நோன்னு வந்தது உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு எஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதுதான் உங்களுக்கு நேரடியான ஆன்சர் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு புரியுன்ற மனநிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா அதுதான் பிரச்சனைங்க. ஓகேங்களா? அதாவது உங்களோட ஒரு சில பேரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த மைண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்கள்ல, இந்த பேப்பர்லலாம் வரல சுடோக்கு கேமு, இல்லைனா ஃபோனில் கேம் விளையாடும்போது இந்த மைண்ட் கேம் பசில் கேமெல்லாம் விளையாடுவீங்கள்ல, அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஹிண்ட்டை நீங்களாக எடுத்து ஒன்றா வந்து மீனிங் புரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். அப்படி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தவங்க டெஸ்டினி வேறு, உங்கள் டெஸ்டினி வேணும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸோடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஒரு ஃபீமேல் பர்சனாகவோ, ஒரு ஃபீமேல் காட், ஒரு பெண் தெய்வம், ஒரு பெண் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து உதவிகள், ஏதாவது ஒரு மன ஆறுதலுக்கு சப்போர்ட்டு, ஒரு கைடன்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி பர்சன் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இன்னும் நீங்கள் மீட் பண்ணவே கிடையாது, ஆனால் பண்ணுவீங்க. ஓகேங்களா? தானாக வந்து எல்லா உதவிகளையும் செய்கிறது, தானாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்க உரிமை எடுத்துக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதாவது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைனாலுமே அவங்க வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்றதையும் காமிப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்கிட்ட எந்த இடத்துல ஒரு லவ், ஒரு அன்பு பாசத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த இடம்தான் நோ வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த அன்பு பாசங்கிறது கிடைக்காம கிடையாது, அது வேறு இடத்துல எஸ்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, அதுக்கான ஆன்சர் தான் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமாம்ல, ஆல்ரெடி இந்த மாதிரி தான் என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கரெக்டாக இது இப்படின்னு எடுத்து சொல்ல ஆள் கிடையாது உங்களுக்கு. அதுதான் விஷயம். உங்களுக்கும் வந்துட்டு மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கும் எனக்கு டயர்ட் ஆகுதுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி லைஃப்பில் வந்துட்டு கொண்டு போன நிறைய விஷயங்கள் வந்துட்டு
உங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கு, ஒரு மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாஸ்டில் உங்கள் லைஃப்பில் இருந்த மாதிரி இனி எதையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தேவை கிடையாது. அதாவது உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரு இதை முடித்தா நான் இன்னொரு இதுக்கு நான் போகணும், அடுத்தடுத்துங்கிற ஒரு பொறுப்புகளோ இல்லை ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ரிலீஸ் ஆகும். உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ எடுத்து கொண்டு போகிற விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், மாறும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட வேலை விஷயமாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பிளானிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு குட்டி பிரேக் ஒன்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்லோவாக மாறி இருக்குன்னு காமிக்க ட்ரை பண்ணியும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. ஸோ அதனால் அந்த பிரேக்கை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்போது உங்கள் மைண்டு இவ்வளவு நாளாக எப்படி வேலை செஞ்சதோ இனி வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். முழுமையாலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு சில விஷயங்களில் ரெஸ்ட்டே எடுக்காமல் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் உடம்பு வீணாக போகுதுன்னு தெரியும், கண்ணெல்லாம் எரியுது, ஐ ட்ராப் சுற்றிட்டாவது வேலை செய்கிறீங்க இல்லையா? தூக்கமே வரலை, நான் வேலையே செய்யலை, இருந்தாலும் என்னால் தூங்க முடியல. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன? நல்ல தூக்கம். அது இருந்தாவே எனக்கு போதும்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு உங்கள் மைண்டை வந்துட்டு இந்த பிரபஞ்சம் கொண்டு போகும், ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகும். அப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வர்றதுனால தானே, இந்த ஒரு விஷயம், இந்த பொறுப்புகள் வர்றதுனால தானே ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்கிற. அப்போ ஒரு கொஞ்ச நாள் அந்த பொறுப்புகளில் இருந்து ஒரு 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 பிரேக்கு கொடுக்குறேன். அப்போ அந்த நீங்கள் எடுக்கிற அந்த வாய்ப்புகளில் கொஞ்சம் இனி வாய்ப்புகள் வராமல் இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளைண்ட்ஸ் வர்றது கம்மியாகிடுவாங்க, வேலைகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் என்ன வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னா, ஓகே நமக்கு வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் கிடச்சிருக்கு, சரி இப்போயாவது வந்து நமக்கு பிரேக் கிடச்சிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோம், அடுத்து நம்ம பெரிய செய்யக்கூடிய வேலைக்கு இப்போயாவது ரெஸ்ட்டும் அட்வான்ஸாக எடுத்து வச்சுருவோன்னு நினைக்கிறது கிடையாது. ஐயோ நோ ஆயிடுச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், எந்த கிளைண்ட்ஸும் வரதில்லை, எதுவுமே எனக்கு பிடிமானம் வரமாட்டேங்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பயம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நோன்னு சொல்லி நோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்து நர்வஸ் ஆகி இன்னும் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களே தவிர அதுக்கு இப்போ ஒரு பிரேக்கு தான் இருக்குது, அது எஸ்ஸாக மாறும், அது வாய்ப்பு திரும்ப வருங்கிறது உங்கள் பாயிண்ட்டுக்கு பார்க்கல. ஸோ கிடைக்கிற சான்சஸை நீங்கள் வேறு லெவலில் யோசிச்சுட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரே பார்வை, ஒரே விஷயங்களை யோசிச்சு உங்களுக்கு ஆன்சர் கடைசி வரைக்குமே கரெக்டாக கிடைக்கவே மாட்டேங்குது. See, are you ready to release blocks for yourself and Mother Earth? எஸ், அப்சல்யூட்லி. நான் இப்போ சொன்னேன்ல, அந்த ப்ராப்பரான ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. இப்போது இந்த நடக்கிற இந்த தடைகள், இந்த பிளாக்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இது தடையாகி போச்சு, இது வந்து இதுக்கு மேலே இது கிடைக்காது, நடக்காதுன்ற ஒரு தாட் இருக்குது அப்படின்னா முயற்சிகள் வேஸ்ட்டு நினச்சிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா ஒரு பிரேக்கு மட்டும்தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு மறைமுகமான ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் அனிமல்ஸும் சரி, இந்த டிவைனும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் பழக்க வழக்கங்கள் நிறைய மாற்றுறீங்களே சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றுறீங்க. ஓகே, வெரி குட். ஆனால் டிவைனோட கனெக்ட் ஆகிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறது கிடையாது. ஒரு சில பேர் போகிறீங்க, நல்லா ப்ரே பண்ணுறீங்க, வரீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அதுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு டைமிங் எடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணி அப்படி கிடையாது. ஸோ மற்ற விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு சோகமாக இருக்கீங்களா, அது இன்னும் எப்படி சோகப்படுத்தணுங்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களே தவிர டிவைனோட கனெக்ட் ஆகிற விஷயங்கள் கம்மியாக தான் இருக்குது. நான் ப்ரே பண்ணுறேங்க, நான் மேனிஃபெஸ்ட்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு இன்னும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு சில டைமில் முழுமையாக வந்து கனெக்ட் ஆவீங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மாட்டேங்க. என்னால் போகக்கூட முடியலங்க, ப்ரேயர் ரூம் கூட போக முடியல. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதாவது உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணணும் தான். ஓகேவா? சரி, இந்த ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை என்ன, இந்த பேலன்ஸ் பண்ணணும் தான் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் எதுக்கு பண்ணணும், எந்த விஷயத்துக்கு பண்ணணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியல.
ஓகேங்களா? இது முடிஞ்சு போச்சு, இது நோ ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக் ஃபேஸில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி யோசிக்கிற அந்த ஒரு விஷயத்தை மாற்றி பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புது வழிகள், ஒரு புதுசாக ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் மாற்றலாம் கஷ்டம். இப்போ நான் சொல்லிடுவேன் மாற்றிடுங்கன்னு, நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக சொல்கிறீங்க செஞ்சு பாருங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி யாராவது எடுத்துக்கிட்டு வருவீங்க. உண்மையை சொல்லணும்னா சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். ஓகே தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தானே சொல்கிறேன். இப்போயாவது அந்த பழக்கத்தை ஆரம்பிங்க. அதுதான் இப்போது உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன், அந்த ரீடிங் முன்னாடி இடையிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல. இப்போது நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடக்குது தான். இப்போ இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னாவே ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இது தாங்க என் லைஃப்பில் நடக்குது. ஆனால் இது இப்படி நடக்குது, இதை பண்ணுன்னு எடுத்து சொல்ல ஆள் இல்லை. அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு உங்கள் லைஃப்பில் ஆள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் மைண்டு வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சாலும் அலப்பாயுது. அந்த ஒரு ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு செய்யுங்க. ஒரு பிரேக் வந்தால் அந்த பிரேக்கையுமே யூஸ் பண்ணுங்களேன். எனக்கு தூக்கமே இல்லைங்க, நான் பாட்டுக்கு 24 மணி நேரம் டென்ஷன்லேயே சுற்றுறோம், எனக்கு 1 மணி நேரம் டைம் கிடச்சா போதும், நான் நல்லா தூங்கிடுவேன். சரி, இப்போ இந்த பிரேக்கு கொடுத்து உங்களுக்கு அந்த 1 மணி நேரம் தூங்க டைம் கொடுக்குறாங்க, தூங்க வேண்டியதானே? அப்போ இதுக்கு போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? ஓகே, ஸோ பார்ப்போம். நம்ம வந்து பிக்கப் ஆயில் போயிட்டு வேறு என்னென்ன மெசேஜஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம். 3 பைல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 the pink color, pile number 2 in the white color box, pile number 3 in the pink color bracelet. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம், 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ் ஒரு நல்ல விஷயந்தான் சொல்லணும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப குயிக்காக நகருதுங்க. ஒரு பர்சனுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதில் கூட, இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப், உங்கள் கொலீக்ஸோட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்த வந்து இப்போதைக்கு அது முடியாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து வேலை இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நியூ ப்ராஜெக்ட், ஒரு புது ப்ரப்போசல், ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனாலும் எல்லா இடத்துலையும் ஒரு நோ அப்படின்னு தான் வருது. எஸ், அதுவுமே வந்து குயிக்காக நகரும். எதிர்பார்க்காத டைமில் வந்துட்டு அது நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புது வேலைகள், புது கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஒரே வேலைகளே செஞ்சுக்கிட்டு ஒரே இதே போர் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னதுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க. எஸ், இந்த டைமில் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டம் நகர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஃபெயிலியரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நகரும். அது வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துரும் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டெப், ஒரு பதில்கள் அப்படின்றது அந்த டைமிங்கை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா எஸ், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரு படிக்கணும், புதுசாக கோர்ஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். கொஞ்சம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பண்ண முடியும். இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல டைம் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஓகேங்களா? அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க, நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து நோன்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த ஒரு இடத்துல ஒரு நோன்னு ஆன்சர் வருது அப்படின்னா, அது வந்து உங்களோட திறமைகளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி கிடையாது. உங்கள் மேலே பிடிக்காமல் ரிஜெக்ட் பண்ணுறது அப்படி கிடையாது. ஆனால் அந்த டைமிங் செட் ஆகலை, தப்பான ஒரு டைமிங்கில் போயிட்டு அப்ரோச் பண்ணுறது, தப்பான ஒரு டைமிங்கில் வந்துட்டு எல்லாமே ஒரு கனெக்ட் பண்ணுறதுன்னு இருக்கிறதுனால அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது. நீங்கள் பேசுகிற அந்த டைமிங் செட் ஆகலை, அதுதான் ஒரு விஷயம். நிறைய இடங்கள்ல அப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், அதான் எதிர்பார்க்காத விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். இது முடிஞ்சது அப்படின்னு அது அப்படியே நீங்களே அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் மறுபடியும் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பொறுமையானாலும் நான் வெயிட் பண்ணுறேங்க அது நகரத்துக்கு. எஸ், உங்கள் பொறுமைக்கான பலன் இருக்குது, அது கண்டிப்பாக வந்துட்டு நகரும் இந்த டைமில். ஓவர் அனலைசிங், ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓவராக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. ஒரு உங்களோட மிகப்பெரிய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஓவராக அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இங்கே நிற்கிது. ஓகேங்களா? ஸோ ஓவராக அனலைஸ்லாம் பண்ணாதீங்க. ஐயோ ரிஜெக்ட் ஆகிடுச்சோ, ஐயோ இப்படி ஆகிடுச்சோ, தேவையே கிடையாது. வேறு ஒரு வழிகள் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஒரு பக்கம் வந்து க்ளோஸ் ஆனால் வேறு ஒரு டைரெக்ஷனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ். பவுண்டரிஸ், அது ரொம்ப முக்கியமாச்சே. பவுண்டரிஸை செட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து வந்து நோவாக இருக்கட்டும், ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், அது வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ஒரு பவுண்டரிஸே செட் பண்ணலைங்க. செட் பண்ணணும்ல. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 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 விஷயத்தில் எஸ்ன்னு சொல்கிறதுக்கே சூழ்நிலைகள் அமையாமல் ஒரு பக்கம் நீங்களும் காரணமாக இருக்கீங்க. ஃபீலிங் ட்ராப்டு, நியூ ஐடியாஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு கோர்வையாக வந்து ஒரு கனெக்ட் ஆகுது பாருங்களேன். அதாவது இப்போது கரண்ட்லி வந்துட்டு ஓவர் ஆசையாக தான், ஓவராக ஒரு சில விஷயங்களை யோசிச்சு நீங்களே போய் உங்களை சுற்றி வந்து ஒரு வட்டத்தை போட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ இதான் உங்கள் பவுண்ட்ரிஸ் ஒரு இதை செட் பண்ணி அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்க நீங்களே. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புது ஐடியாஸ். ஆனால் புது ஐடியாஸை வந்து நீங்கள் கொண்டு வரத்துக்கு லேசியாக இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான். எனக்கு டயர்டாக இருக்குங்க, நான் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்களை நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டுட்டேன், அது நிறைய வழிகளில் திரும்ப ட்ரை பண்ணி ஃபெயிலியரை பார்த்து இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புது ஐடியாஸ் கொண்டு வர எனர்ஜி இல்லை, அதுதான் ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நோ அப்படின்னு வந்து நிறைய இடங்களில் வந்து ஓகே அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண விஷயங்கள் எஸ் ஆக வரும். இவ்வளோ நாட்கள் நடந்தது ஒரு பிரேக், அந்த டைமிங் சரியில்லாதது அப்படின்றது வரும். ஆனால் இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும். என்னதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முடிஞ்சு போன ஒரு வாய்ப்பை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை எடுத்து செய்கிற அளவுக்கு நீங்கள் மைண்டில் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லாமல் லேசியாக இருந்தீங்கன்னா வர வாய்ப்புகள் நிற்காது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். pile number 2. ஓகே, pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பில் தொடர்ந்து ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நோ அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது நிறைய இடங்களில் வந்துட்டு உங்களை உடஞ்சி போயிருக்கீங்க, இந்த மாதிரி பிரேக் ஆகியிருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலி நீங்கள் இருக்கீங்க. வெளியிலையும் சரி மனசுக்குள்ளரையும் சரி இந்த மாதிரி தான். ஒரு கண்ணாடி போட்டு உடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கீங்க. நிறைய இடங்களில் சிரிக்கிறீங்க, நடிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி pile number 2 நீங்கள் ஒரு 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 உண்மையாக இருக்கீங்களா? கிடையாது.
ஃபேக்காக தான் இருக்கீங்க, நடிக்கிறீங்க நிறைய இடத்துல. வேறு வழி தெரியல, நடிக்கிறத தாண்டி எனக்கு வேறு வழி தெரியல. நான் வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த தொடர்ந்து வந்த இந்த ரிஜெக்ஷன்னாலே உருவாயிடுச்சு உங்கள் மனசுக்குள்ளார. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது சரியாகும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பயல் நம்பர் 2க்கு உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் மோஸ்ட்லி என்ன இருக்கலாம் தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கேட்குற ஆன்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிசல்ட்டாக இருக்கட்டும், நேரடியாக வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. அது அப்படியே சுற்றி முற்றி வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கணும். அதே இப்படி சுற்றி முற்றி வந்து நின்னா அதாவது சுற்றி வந்து நின்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நேரடியான ஒரு ஆன்சர் வேணும். கிளியராக எனக்கு கொடுத்துருங்க, இதான் ஆன்சர் ஷீட்டுன்னு எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு புரியும். அதே மாதிரி நிறைய டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அது யாராக வேணால் இருக்கலாம், சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் டைரெக்டான ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டுறாங்க. ஒரு ரிஜெக்ஷன் பேசிஸ்லேயே கொண்டு போகிறாங்க, இல்லையா டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே ஓகே ஆன்சர் நோ, நான் வந்து ஹார்ட் பிரேக்குக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு போகிறீங்க. ஆனால் அது மாறும், அது அப்படியே சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு ஏன் நம்பலை? ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் வேறு ஆன்சரை பிடிச்சிட்டு உட்கார வேண்டாம், அது எஃபோர்ட்ஸ் போட்டால் மாறும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு ரீசன் வந்து தொடர்ந்து வந்த இந்த ஒரு காரணங்கள் முக்கியமான ஒரு ரீசனை கொடுக்குது. ஓகேங்களா? ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி ரொம்ப சீக்கிரம் வருதுங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச விஷயங்களில் நகர்வுகள் இருக்குங்க. போட்ட எஃபோர்ட்ஸ் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் அப்படின்றது வந்து இருக்குது. இது வந்து உங்களோட நீங்கள் போட்ட எஃபோர்ட்ஸ், உங்கள் டைமிங், அது எல்லாமே இந்த டைம் கை கொடுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருண்டு போன உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும். இது வரைக்கும் நம்பிக்கையே இல்லை லைஃப்லன்னு சொன்ன உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு வருது. ஓகேங்களா? இதுதான், அதாவது இந்த ஒரு விஷயமும் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. ஒரு கோலை நோக்கி வந்துட்டு போகிறீங்க. ஆனால் அந்த கோல் நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதுங்க, நாளைக்கு வந்து அதில் ஆன்சர் வர வேண்டியதுங்க. கடைசி நிமிஷம் நின்று போச்சு. கடைசி நிமிஷம் ஒரு ஸ்டெப்பு தான். அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுல பின் வாங்கிடுறது. நீங்கள் வாங்க மாட்டீங்க, சூழ்நிலைகள், ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் இல்லை டைமிங், சூழ்நிலைகள் பின் வாங்க வைக்குது. ஓகேங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 1 or 2 months, 1 மாதம் இல்லை 2 மாதம் அளவுக்கு ஒரு சில சோதனைகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த சோதனை ஐயோ மறுபடியும் சோதனையா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் எப்படி நகருது, என்ன விஷயங்கிறத வந்து கவனிங்க ஃபஸ்ட்டு. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா அது வந்து இப்போ இந்த 2 மாதம் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ், அதாவது எதிர்காலத்துக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு செய்கிறதுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். ஸோ இட்ஸ் அ பிக் ஒரு சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எஸ் அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் டெஃபினட்டாக வந்துட்டு கிடைக்கும். ஓகே, பார்ப்போம். ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, பயல் நம்பர் 2, நீங்கள் ரொம்ப வந்து இன்னசென்ட்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் அப்படி சொன்னால் வச்சுக்கோங்களேன், உங்களை ஈஸியாக ஏமாத்திட முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து நின்று சண்டை போட்டால் உங்களை ஏமாற்ற முடியாது. அன்பு பாசம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஏமாற்ற முடியும். அப்படி தான் ஏமாந்தீங்க நிறைய இடங்களில். நீங்கள் நோன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு விட்ட இடத்துல வேற ஒருத்தவங்க எடுத்தாங்க. நீங்கள் இது அவ்வளோதான்னு தூக்கி போட்ட ஒரு விஷயம் வேற ஒருத்தவங்க எடுத்து அதை அவங்க வந்து டாப்பில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போது முயற்சிகள் வந்துட்டு உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக தான் வருது. ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் ஒரு பக்கம் எமோஷ்னல் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எமோஷ்னல் ஆயிடுவீங்க, இல்லையா ஒரு மாதம் ஃபுல்லாக எமோஷ்னல் ஆவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு வர வேண்டிய எஸ் வேற ஒருத்தவங்களுக்கு போகுது. அதை நல்லா கவனிங்க. ஓகேவா? ஆனால் கவலைப்பட வேண்டாம், மாற்றங்கள் வருது. சீக்கிரமாகவே வந்துட்டு அந்த சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எதில் மாற்றம் வருதுன்னு எனக்கு தெரியலையே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சூஸ் எ நியூ டைரெக்ஷன். புது பாதைகள் எடுக்கலாமே. ஏன் சும்மா ஒரே லைஃபு ஒரே விஷயத்தை சும்மா போட்டுட்டு, அதாவது இப்போ நீங்கள் போகிற பாதையில் இப்படி தான் இருக்குது.
ஒரு கண்ணாடி மாதிரி உடஞ்சி உடஞ்சி அது மேலே போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ ஏன் வேறு பாதையை சூஸ் பண்ணலாமே? அப்போது நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரியா? நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஆனால் தப்பான இதில் பண்ணுறீங்க. கிராட்டிடியூட். சரி, நான் சொல்லுவேன், இது நடந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிடுங்க. ஏன்னா இந்த 2 மாதம் டைமில் நல்ல தெளிவாவீங்க நீங்கள். அது மட்டும், அதாவது ஒரு உஷாராக இருந்தீங்கன்னா புரியும், நல்ல தெளிவாவீங்க. அந்த தெளிவுகள் வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் மூலியமாலாம் லைஃப் கொடுக்கறத தாண்டி ஒரு சில அடிகளை கொடுக்கும். மேரேஜ் பியூட்டிஃபுல். ஓகே, மேரேஜ்க்கு நோன்னு வந்துட்டுருக்கா? டைமிங் செட் ஆகலைங்க, எது பண்ணாலும் நோன் வருது. மேரேஜ்க்கு வெரி சூன் எஸ் வருது. ஓகே, கெட் ரெடியாக இருங்க. ஓகே, ஸோ நிறைய டைம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆன ஒரு சில ப்ரப்போசல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நன்றி சொல்லிடுங்க. டாமினேஷன். ஐ லவ் திஸ். என்றைக்குமே வந்து என்கிட்ட இந்த ஒரு blank பேப்பர், இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மெசேஜ். இது என்ன தெரியுமா? இந்த blank பேப்பரை உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இனி நீங்கள் இதில் என்ன எழுதணுமோ எழுதிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஓகே, ஸோ பழசு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஒரு ரீடிங்கை வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ pile number 3, pile number 3. ஓகே, ஸோ இது வெரி குட் நியூஸ். அழகாக வந்திருக்கீங்க பாருங்கள். இதோட எனர்ஜி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடிய ஒரு விஷயம், எனர்ஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நடந்த பிளாக்கேஜஸ், நடந்த தடைகள், அதாவது உங்களுக்கு எப்படின்னா ஒரு பெரிய செட்பேக்கை கொடுத்துட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். pile number 3, நோன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி ஒரு தெம்பு வந்திருக்கா இல்லையா? இப்போ உங்களுக்கு எஸ் தான் ஆன்சரு. அது எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க. அது ஒரு லவ்வோ இல்லை ஒரு பிஸ்னஸோ இல்லை லைஃப்பில் எது வேணாலும் ஓகே தான். எஸ் தான் ஆன்சர். ஆனால் நோன்னு சொல்லியிருக்காங்க. நோங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ரொம்ப வந்துட்டு இன்னசென்ட் இல்லையா? இன்னசென்ட் அப்படின்னா உங்களை தூண்டி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கோவம் வரும். இல்லைன்னா நீங்கள் பாட்டு கம்முன்னு இருப்பீங்க. ஆனால் உங்களோட கோல்ஸ், உங்களோட எய்ம் எல்லாம் வேறு லெவல். அப்போது அந்த எய்ம், அந்த கோலை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தைரியத்தை வர வைக்கணும். ஆனால் இந்த தொடர்ந்து வர எல்லாமே உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு, மன நம்பிக்கையை கொடுத்துருக்கு, இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் சோகமாகறீங்க, எஸ், பட் நிறையா டைம் கான்ஃபிடென்ட் தைரியத்தை கொடுக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வந்துகிட்ருக்கு. ஸோ ரெடியாக இருங்க. அந்த பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், என்றைக்கோ கேட்டது என்றைக்கோ ரிஜெக்ட் ஆனது இன்றைக்கி எஸ்ன்ற ஒரு ஆன்சரோடு வருது. ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்ககிட்ட அதாவது இது வரைக்கும் உங்கள் விஷயத்தில் நோன்னு கேட்டு தான் அதிகம். நீங்கள் நோன்னு சொல்லி அதிகம் கிடையாது இல்லையா? இனி சொல்லுவீங்க. இனி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களோட பொறுமைகள் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். அண்ட் அதே மாதிரி இனி வரக்கூடிய இந்த புது ஜேர்னியில் உங்கள் லைஃப்பில் ஒரு தந்திரமான ஒரு பர்சன் உங்கள் கூட இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு சொல்லி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லை நீ ரிஸ்க் எடு, வாழ்க்கையில் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து மைண்டை போட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. நல்லது, நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா டைமுமே நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்து இழந்த விஷயங்கள் இப்போ திரும்ப மறுபடியும் வேறு வாய்ப்புகளாக வர்றப்போ அழகாக எடுத்துக்கோங்க. ஓகே, பியூட்டிஃபுல். சி,
மோர் ஆஃப் blessings, மோர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் சுத்த விட்டுக்கிட்டே இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆகுதுங்க. அதாவது வாழ்க்கையை பார்த்து பயந்து நீங்கள் அந்த வாழ்க்கையோட அந்த ஒரு கேம், அந்த சுத்தலில் நீங்கள் விளையாட ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ என்றைக்கும் ரிஜெக்ட் ஆன ஒரு விஷயம் வேறு வாய்ப்புகளோடு வந்துட்டு திரும்ப உங்கள் வாழ்க்கையில் என்டர் ஆகுது. ஸோ ரீஎன்ட்ரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல செய்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் pile number 3, that's all for today reading. Thank you.